ஹாய் வியூஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகி புட்டு செய்யலான்னு சொல்லிட்டு பாதி வந்து நான் களி செஞ்சுட்டேன். பாதி தான் எங்கிட்ட இருக்குது. அதை வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு நான் வந்து தட்டில் கொட்டி நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசிஞ்சு நான் ஆவி கட்டிட்டேங்க. அப்போ வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, பாப்பா அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தேங்காய் திருவிக்கிட்டேன். அதேமாதிரி அதில் வாசனைக்காக ஏலக்காய் 2 போட்டுக்கிட்டேன். அதேமாதிரி சர்க்கரையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். இதை பாருங்கள், சூடாக நான் வந்து ஆவி கட்டி வெளியெடுத்து நான் எவ்வளோ டைமிங் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக 15 மினிட்ஸ் தாங்க. அதிலே பார்த்திங்கன்னா நல்லா இது வெந்து வந்துடும். பாருங்கள் எப்படி சூடாக வந்து ஆவி போகுது. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது சாப்பிடணும். அதை எத்தனை ஒரு கடாயில் வந்து கொட்டிக்கிட்டேன். அப்போ தான் கலரை இருக்கும்னு. இப்போ வந்து அது மேலே நம்ம தேங்காய் திருவல் வந்து போட்டுக்கலாம். இப்போல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்நாக்ஸுங்களே செய்கிறதே மறந்துட்டோம். நம்ம பொதுவாக 90ஸில் இருக்கவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்லி கூட நம்ம அடை தட்டிட்டு செய்வோம் வீட்டிலலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் திருவல் வந்து நான் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ சர்க்கரையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் திருவல் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிட்டேன். அப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க தேங்காய் இருந்தால். அதனால் தேங்காய் திருவல் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன். சர்க்கரையும் போட்டுக்கிட்டேன். இந்த வீடியோ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் எடுத்ததுனால அது அந்த மாதிரி இருக்குது. சூடாக இருக்குது, கையில் கலர முடியல. கரண்டியில் வந்து கலரலான்னு சொல்லிட்டு கரண்டியில் கலர்றேன். பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட ஏலக்காய் முந்திரிலாம் இருந்தால் கூட இதில் நம்ம போடலாங்க, வறுத்து நல்லாயிருக்கும். நல்லா நெய்யில் வறுத்து போடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இதை நீங்கள் சுத்தம் இருக்க சொல்லவே வந்து அப்படியே லட்டு மாதிரி வரும் குட்டி குட்டியாக. நீங்கள் அப்படி கூட செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த ஆவி கட்டின இல்லைங்களா, அந்த துணியிலேருந்து ஒரு நூல் வந்து வந்துடுச்சு. அதுதான் அது. கொஞ்சம் வந்து கட்டியெல்லாம் தான் இருக்கும் ஒரு சிலது, ஆனால் அதெல்லாம் வந்து வெந்திருக்கும். நீங்கள் வேணால் குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்ல நல்லா வந்து பொடியாக இருக்கிறதா கொடுங்க. கொஞ்சம் கட்டியாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது நம்ம வேணால் எடுத்துக்கலாம். தட்டில் போட்டு வச்சாச்சு என் பாப்பாவுக்கு. பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்காக நான் இப்போது வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு இனிமேல் செஞ்சால் நல்ல ஹெல்த்தியாக இருக்குங்க.